நண்பர்களே, இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்தாச்சு. எல்லோரும் அப்படியே இந்த ஃபெஸ்டுங் பானில் மேலே போய் அங்கே உள்ள அமேசிங் வியூவை பார்ப்போம். நீங்களும் வீடியோ முழுமையாக பார்க்குறதோட தொடர்ந்து எங்களோட பயணிங்க. நண்பர்களே, சால்ஸ்பர்க் பற்றிய பார்ட் 1 வீடியோ ஒன்றை ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன். அதில் சால்ஸ்பர்குடைய சிட்டி டூர் மற்றும் ஹோர்ஸ் ரைடிங் போன்ற அம்சங்களை உள்ளடக்கிய அந்த வீடியோவை ஏற்கனவே பார்க்காதவர்கள் நம் ஒன்னஸ் சேனலில் உங்களுக்கு தாராளமாக தேடி பார்த்து கொள்ளலாம். கல்லு மலை உச்சியில் கல்லு பாறைகளில் தான் இந்த பார்ட் 2 வீடியோவில் ஃபெஸ்டுங் பான் என்று சொல்லக்கூடிய ஒரு நவீன ட்ரெயினினூடாக இந்த ஹோகன் சால்ஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய இந்த மாளிகைக்கு உயரத்தில் சென்று அங்கிருக்கும் அந்த பனோராமிக் வியூஸை பார்த்து ரசிப்பதும், இயற்கைக்கும் சால்ஸ்பர்க் நகருக்கும் இடையில் இருக்கும் அந்த பிணைப்பை உங்களால் அங்கே உணரக்கூடியதாகவும் அது இருக்கும். கண்ணு கெட்டிய தூரம் வரை அந்த சால்ஸ்பர்க் சிட்டியினுடைய நகர கட்டிடங்கள், சாலைகள் என்று ஒரு பக்கம் விரிந்து கிடக்குது, இன்னொரு பக்கம் மலைகள், ஆறுகள், மரங்கள் என்று பச்சை பசேலென இவை இரண்டும் இணைந்த ஒரு ஓவியமா அல்லது இது ஒரு காவியமா என்று புரியவில்லை. எனவே நீங்களே வீடியோவை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் நண்பர்களே, இன்னொரு அழகான ஒரு சிட்டின்னு பாருங்கள். சால்ஸ்பர்க் பச்சை பசேல் என்று இயற்கை சூழ்ந்த 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளுடைய அந்த அழகு கட்டிடங்களை கொண்ட பாரம்பரியத்தை பாதுகாக்கும் இந்த ஆஸ்திரியன் ஆல்ப்ஸ் மலைகளுடைய தலைநகராக திகழும் இந்த ரம்யமான சால்ஸ்பர்குக்கு நிகரான ஒரு சிட்டியை யூரோப் நாடுகளில் பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு அழகான ஒரு சிட்டி தான் இந்த சால்ஸ்பர்க். அப்படியே காசல்ல இருந்து அப்படியே கீழே சிட்டி வரைக்கும் போகிற வழி தான் இது. எப்படி ஒரு அழகான காசல்னு பாருங்க நண்பர்களே. What is it? It's a cannon, yeah? அப்படியே இந்த பக்கத்தால் வந்து இப்படி வரலாம். இதாலே போயிடுமே இல்லை? ஓ வா, பாருங்கள் நண்பர்களே, அந்த பக்கம் சால்ஸ்பர்க் சிட்டியினுடைய ஓல்ட் டவுனுடைய வியூஸ், அழகான காட்சிகள். இந்த பக்கம் இயற்கையுடைய ரம்யமான அழகை முற்றாக பார்க்கணும்டா இந்த காட்சியே போதும். இங்கே சுபஹானல்லாஹ். மலை மேலே நிற்கும் கோட்டை இது, மன்னர் காலம் சொல்லும் கதை இது. ஹோகன் சால்ஸ்பர்க் உச்சியில் நின்றால் உலகமே கீழே ஒரு ஓவியம்தான். காற்றோடு பேசும் பழைய ராஜ்யம், நகரோடு இணையும் புதிய கனவும், கல் சுவர்கள்